Taste the Daily. இருமொழி கொள்கை என்று வெளி வேஷம் போட்டு நவோதயா பள்ளிகளுக்கு வழி ஏற்படுத்தியுள்ள விளம்பர மாடல் விடியா திமுக அரசின் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம். அனுபவம் வாய்ந்த மூத்த வழக்கறிஞர்களை நியமித்து வாதிடாமல் இருமொழி கொள்கையில் விடியா திமுக அரசின் இரட்டை வேடத்தை தமிழக மக்கள் புரிந்து கொள்வர் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிக்கை. தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்று வாய் வீரம் காட்டாமல் நவோதயா பள்ளி விவகாரத்தில் விடியா திமுக அரசு மூத்த வழக்கறிஞர்களை வைத்து தமிழகத்தின் வாதங்களை உச்சநீதிமன்றத்தில் முழுமையாக எடுத்துரைத்து அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும். ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலினின் விடியா திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். ஏழை எளிய மாணவர்களுக்கும் அறிவுபூர்வமான கல்வி கிடைப்பதை உறுதி செய்த திட்டம் அம்மா அரசின் விலையில்லா மடிக்கணினி திட்டம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம். மாணவர்களின் கெரியர் கைடாக லைஃப் ஷேப்பிங் டிவைஸாக இருந்த மடிக்கணினியை தொடர்ந்து வழங்கி வந்தது தனது தலைமையிலான அதிமுக அரசு என கழக பொதுச் செயலாளர் அறிக்கை. அதிமுக ஆட்சியில் வழங்கப்பட்ட மடிக்கணினிகளால் பயனடைந்த இளைஞர்களை இன்றைய தினம் சந்தித்து அகமகிழ்ந்தேன். பிரைஸ்லெஸ் ஸ்கீம் அம்மா லேப்டாப் தங்கள் வாழ்வில் ஏற்படுத்திய பெரும் மாற்றத்தினை கேட்டு உள்ள மகிழ்ந்ததாக கூறிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. இன்றைய விடியா திமுக ஆட்சியில் லேப்டாப் கிடைக்காமல் விஞ்ஞான கல்வி கிடைப்பது தடைப்பட்டு வஞ்சிக்கப்படுவதை அரசு பள்ளி மாணவர்கள் தங்கள் உள்ள குமுறலை வெளிப்படுத்தினார்கள். ஏன் அரசு பள்ளி மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கவில்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விடியாத அரசுக்கு கேள்வி. இன்றைய தொழில்நுட்பத்திற்கு தகவமைத்துக் கொள்ளும் அளவிற்கு இல்லாமல் பொம்மை முதல்வரை போன்றே பொம்மை லேப்டாப் கொடுத்து மாணவர்களை ஸ்டாலின் மாடல் அரசு ஏமாற்ற பார்க்கிறதா என எதிர்க்கட்சித் தலைவர் கேள்வி. 4.5 ஆண்டுகளாக லேப்டாப் வழங்காமல் தேர்தல் வரப்போகிறது என தெரிந்ததும் ஒரு நாடகத்தை அரங்கேற்ற ஸ்டாலின் தயாராகிவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாட்களாக உயர்த்த மத்திய அரசு உத்தேசித்துள்ளதை வரவேற்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிக்கை. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் பெயர் எவ்வித மாற்றமுமின்றி தொடரவும் மத்திய அரசுக்கு கழக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் 100 நாட்களில் இருந்து 150 நாட்களாக உயர்த்தப்படும் உள்ளிட்ட தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் ஸ்டாலின் பச்சை துரோகத்தை செய்துவிட்டு பச்சை துண்டு பற்றி பேச என்ன அருகதை இருக்கிறது? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஆவேசம். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடம் என கூறி குடியிருப்புகளுக்கு சீல் வைக்க வந்த அதிகாரிகளை முற்றுகையிட்டு சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள் பேச்சுவார்த்தை தோல்வியை அடுத்து வட்டாட்சியர் அலுவலகமும் முற்றுகை. அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி வீட்டுமனை பட்டா பெற்றுத்தர உறுதி அளித்ததை அடுத்து போராட்டத்தை கைவிட்ட பொதுமக்கள். புதுக்கோட்டை மாவட்டத்தில் மின்மாற்றிகள் அடிக்கடி பழுதடைவதாகவும் புதிய மின்மாற்றிகள் வாங்கப்படாததால் மாற்ற முடியாத சூழ்நிலை உள்ளதாகவும் குற்றச்சாட்டு. மாவட்ட மின்வாரியம் தாமதமின்றி மின்மாற்றிகளை வழங்க வேண்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் வலியுறுத்தல். அம்மா கொடுத்த மாவட்ட மருத்துவக் கல்லூரி அதில் தண்ணி வசதி இல்லை. நாங்கள் மற்ற எல்லா விஷயம் என்னென்னா மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நம்ம அம்மா ஆட்சி காலத்தில் அம்மா குடிநீர் திட்டத்தை கொடுத்தோம். அதுபோல் ராணியார் மகப்பேறு மருத்துவமனையில் அம்மா குடிநீர் திட்டம் கொடுத்தோம். இப்போ தண்ணி கூட குடிக்கிறதுக்கு இல்லாமல் இருக்குது. அதில் பல்வேறு குறைபாடுகள் இருந்தாலும் நான் விரிவாக பேசுகிறேன். முதல்ல குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் அங்கே மருத்துவக் கல்லூரியில் எல்லாருமே சிரமப்பட்டு இருக்கிறாங்க. அதனால இதை மாவட்ட நிர்வாகம் கல்லூரியினுடைய முதல்வர் டீன் இருக்காங்கல்ல தொடர்ந்து சொல்கிறோம். அதனால் இதை அவங்க இதை பண்ணணும். உடனடியாக குடிநீர் வசதியை வலியும் வேதனையோடு வரக்கூடிய நோயாளிகளுக்கு இந்த மாவட்ட நிர்வாகம் அதே போல டீன் குடிநீர் வசதியை செஞ்சு கொடுக்கணும்னு கேட்குறேன்.
ஓமன் சென்றடைந்த பிரதமர் மோடியை விமான நிலையத்தில் ஓமனின் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான துணை பிரதமர் உற்சாகத்துடன் வரவேற்றார். இசை கச்சேரி மற்றும் பாரம்பரிய நடனங்களுடன் வந்தே மாதரம் என முழக்கமிட்டு பிரதமர் மோடிக்கு பிரம்மாண்ட வரவேற்பு. டெல்லியில் காற்று தர குறியீடு மிக மோசமான அளவான 588ஆக உயர்ந்துள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியீடு. காற்று மாசு அதிகரித்துள்ளதால் மக்கள் வீட்டிற்குள் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதோடு முகக்கவசம் அணியவும் வாகன பயன்பாட்டை குறைக்கவும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல். கடும் பனிமூட்டம் காரணமாக டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் ஏராளமான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் அவதி. குறைந்த பார்வைத்திறன் காரணமாக விமான போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் விமான இயக்கத்தின் நிலையை முன்கூட்டியே சரிபார்க்குமாறு விமான நிலைய அதிகாரிகளுக்கு பயணிகள் கோரிக்கை. மாமல்லபுரம் புதுச்சேரியை இணைக்கும் தேசிய நெடுஞ்சாலை அமைக்கும் திட்டத்தில் முடிக்கப்பட்ட பணிகள் மற்றும் திட்டத்தின் தற்போதைய நிலை என்ன என்பது குறித்து அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் ம. தனபால் எழுத்துப்பூர்வமாக கேள்வி. திட்டத்தை சரியான நேரத்தில் முடிப்பதற்கு மத்திய அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் பதில். நாட்டில் 2000 கிலோமீட்டர் தொலைவு ரயில் வழித்தடங்களில் கவச் தொழில்நுட்பம் பொருத்தப்பட்டு பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக மக்களவையில் ரயில்வே அமைச்சர் அறிவிப்பு. ஒரே தண்டவாள பாதையில் எதிர் திசையில் வரக்கூடிய ரயில்கள் மோதி ஏற்படும் விபத்துக்களை தடுக்கும் வகையில் கவச் தொழில்நுட்பம் உருவாக்கப்பட்டுள்ளதாக பெருமிதம். மதுரை மாநகராட்சி நிர்வாக சீர்கேடுகளை கண்டித்து முறைகேடான வரி விதிப்பில் சுமார் 200 கோடி ரூபாய் ஊழல் நடந்தது குறித்து முறையான விசாரணை நடைபெறாததை கண்டித்தும் அதிமுக மதுரை மாநகர், மதுரை புறநகர், கிழக்கு மாவட்ட கழகங்கள் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். பழங்காநத்தம் ஜெயம் தியேட்டர் அருகில் மதுரை மாநகர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான செல்லூர் கே. ராஜு தலைமையிலும், புறநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் வி. ராஜன் செல்லப்பா முன்னிலையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டு ஸ்டாலின் அரசுக்கு எதிராக முழக்கம். பல மடங்கு உயர்த்தியாச்சு கழிவுநீர் இணைப்பு கட்டணத்தை உயர்த்தியாச்சு குப்பைக்கு வரியை போட்டு அதையும் உயர்த்தியாச்சு கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் மட்டும்தான் திமுக ஆட்சியில் நடைபெறுகிறது என்றும் அமைச்சர் கே. என். நேரு 7.5 முதல் 10% வரை கமிஷன் கேட்பதாக மக்கள் சொல்கிறார்கள் என்றும் குற்றச்சாட்டு. மதுரைக்கு மெட்ரோ திட்டம் வரக்கூடாது என திட்டமிட்டு திமுக அரசு செயல்பட்டு வருகிறது என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு குற்றச்சாட்டு. கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் இதுதான் நடக்குது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாத்திலையும் ஊழலுங்க. அமைச்சர்கள் இவங்க என்ன செய்யணும், அது முறையாக திட்ட அறிக்கை அனுப்பணும். மத்திய அரசு உடனே அதை திருப்பி அனுப்புறாங்க. முறையாக அனுப்புங்க. முறையா எந்த பக்கம் வழித்தடம் போகுது, எங்கெங்க ஸ்டேஷன் இருக்கணும், எவ்வளவு நீங்க நிதி ஒதுக்குவீங்க, மத்திய அரசுல இருந்து எவ்வளவு நிதி கேட்க போறீங்க, எவ்வளவு பேங்க் லோன் உலக வங்கியில இருந்து எவ்வளவு வாங்க போறீங்க அப்படின்னு அனுப்புமா என்ன? எப்ப திருமணம்னா இத்தனாந்தே கல்யாணம் அப்படின்னு நிச்சயத்தம் பண்ணணுமா என்ன? அப்ப இன்னொரு தடவை பார்த்துக்கணும்னு சொன்னா உடனே மத்திய அரசு தள்ளி விடுச்சு.
கடந்த 3 மாதங்களாக மதுரை மாமன்ற கூட்டம் நடைபெறாததால் பிற மாமன்ற உறுப்பினர்கள் பதவி பறிபோகும் வாய்ப்பு உள்ளதால் மேயர் தேர்தல் நடத்தி மேயரை நியமனம் செய்ய வேண்டும். தேர்தல் தேதி அறிவிக்க வெறும் 80 நாட்களே உள்ள நிலையில் மதுரை மாநகராட்சி ஊழலில் திமுக ஒட்டுமொத்தமாக கவிழ்ந்துவிட்டது என்றும் மதுரையில் உள்ள அமைச்சர்கள் சுக்கு நூறாக போவார்கள் என்றும் சட்டமன்ற உறுப்பினர் வி. ராஜன் செல்லப்பா பேச்சு. அவங்க எத்தனை நாள் ஆச்சு? 5 மாசம். அவருடைய வீட்டுக்காரர் போய் 4 மாசம் ஆச்சு, சிறைக்கு போய் வெளியே வந்துட்டார். அப்படிப்பட்ட 2 மாதம் முடிந்த டிசம்பர் 14 எச்சரிக்கையாக நம்மளை சோழராஜா அவர் குறிப்பிட்டது போல 3 மாசத்துக்கு மேல கூட்டம் கூட்டலைன்னா மாமன்ற உறுப்பினர் இந்த கூட்டத்தில் கையெழுத்து போடலைன்னா மாமன்ற உறுப்பினர் பதவி போயிடும். இது மாநகர சட்டத்திட்டம். திமுக அரசு ஒரு சரியான தவறான பணியை செய்து கொண்டிருக்கிறது. அதிமுக ஆட்சியில் வழங்கப்பட்டது போல் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்க வலியுறுத்தி அதிமுக மாணவர் அணி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். ஸ்டாலின் அரசுக்கு எதிராக சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே கழக மாணவர் அணி செயலாளர் சிங்கை ஜி. ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்று ஸ்டாலினை கண்டித்து முழக்கம். அன்பில் மகேஷ் அண்ணாச்சி, அன்பில் மகேஷ் அண்ணாச்சி, லேப்டாப் என்னாச்சு, லேப்டாப் என்னாச்சு. அரசு பள்ளியில் பயிலும் ஏழை எளிய மாணவர்களுக்கு மடிக்கணினி கொடுக்க முடியவில்லை என்றால் ஆட்சியை கலைத்துவிட்டு செல்லுங்கள். அதிமுக மாணவர் அணி செயலாளர் சிங்கை ஜி. ராமச்சந்திரன் ஆவேசம். 4 வருஷமா நான் 10 நியூஸ்ல சொல்றாரு. ஃபர்ஸ்ட் என்னன்னாரு 22ல லேப்டாப் 11 லட்சம் முடியாது 5 லட்சம் கொடுக்கலாம்னாரு. அப்புறம் என்னன்னாரு 5 லட்சம் இல்லைனாரு. அப்புறம் டேபா லேப்டாப்பான்னு யோசிக்கிறோம்னாரு. அப்புறம் மேனுஃபேக்சரிங்க்கு டிஃபிகல்ட்டி இருக்குனாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் கொடுக்க போறோம்னாரு. அப்புறம் அவைலபிலிட்டி இல்லைனாரு. அதுக்கப்புறம் நிதி சுமைனாரு. நான் என்ன கேட்கிறேன்னா உங்களுக்கு என்ன நிதி சுமை? 2000 கோடிக்கு கருணாநிதி பேர்ல கலையரங்கம், லைப்ரரி அது இதுன்னு கட்டுறதுக்கு உங்களுக்கு நிதி இருக்கு. அப்ப 1000 கோடிக்கு உங்களால வருஷத்துக்கு 1000 கோடி இருந்தா எல்லாரும் கொடுக்கலாம். அதிமுக 5 லட்சத்துல இருந்து 6 லட்சம் 7 லட்சம் லேப்டாப் ஒவ்வொரு வருஷம் கொடுத்து 939 கோடி ஒதுக்கணும். ஒதுக்கி ஏழை எளிய மாணவர்கள் கொடுத்தோம். மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அருகே 10ஆம் வகுப்பு மாணவியிடம் காதலிப்பதாக கூறி பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட இளைஞர் போக்சோ வழக்கில் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் தொடர்கதையாக உள்ள பாலியல் தொல்லைகளால் சிறார்கள் உளவியல் ரீதியில் பாதிக்கப்பட்டு அவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாவதாக பெற்றோர்கள் வேதனை. சென்னை மதுரவாயலில் 15 வயது சிறுமியை காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறி கர்ப்பமாக்கிய இளைஞர் போக்சோ சட்டத்தில் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியின் கீழ் சீரழிந்துவிட்ட ஏவல்துறை போக்சோ மற்றும் பாலியல் குற்றவாளிகளை சுதந்திரமாக நடமாடவிட்டு வேடிக்கை பார்ப்பதாக பொதுமக்கள் ஆவேசம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே பள்ளிக்கு நடந்து சென்ற 5ஆம் வகுப்பு மாணவியை கடத்த முயன்ற வட மாநில இளைஞரை சுற்றி வளைத்த கிராம மக்கள். தமிழ்நாட்டை பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு பாதுகாப்பற்ற மாநிலமாக உருவாக்கியதுதான் விடியாத ஸ்டாலின் அரசின் சாதனை என மக்கள் குற்றச்சாட்டு. மழை நிலவரம் காய்கறி விலை நிலவரம் போல் திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நிலவரத்தை அடுத்து இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 8 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டதில் ஒடிசாவை சேர்ந்த இளைஞர் பிடிபட்டார். 6 கிலோ கஞ்சா கடத்தியதில் 3 நபர்கள் கைது செய்யப்பட்ட மறுநாளே மீண்டும் 8 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டதன் மூலம் விடியாத ஸ்டாலின் ஆட்சியில் நாளுக்கு நாள் கஞ்சா கடத்தல் நடைபெறுவது வெட்ட வெளிச்சமானது. திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் அருகே தடை செய்யப்பட்ட கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட பீகார் மாநில இளைஞர் கஞ்சாவுடன் சிக்கினார். திறனற்ற திமுக அரசின் ஏவல்துறையினர் முற்றிலும் செயலிழந்து போனதால் தமிழகத்தில் கஞ்சா விற்பனை கட்டுக்கடங்காத வகையில் அதிகரித்து இளைஞர்களை சீரழித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு.
சென்னை அம்பத்தூர் அருகே இளைஞர்களை சீரழிக்கும் வகையில் சட்டவிரோத கஞ்சா விற்பனையில் ஈடுபட முயன்ற பீகாரை சேர்ந்த நபர் பிடிப்பட்ட நிலையில் 10 கிலோ கஞ்சா சிக்கியது. ஸ்டாலின் அரசு பதவியேற்ற நாள் முதல் தமிழகத்தில் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமைகளுடன் போதைப் பொருட்களின் விற்பனையும் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் கடும் காட்டம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே 25 மூட்டைகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 160 கிலோ புகையிலை பொருட்களுடன் வழக்கறிஞர் சிக்கினார். வழக்கறிஞர்களும் சட்டவிரோதமாக புகையிலை பொருட்கள் பதுக்கி வைத்திருக்கும் அளவிற்கு திறனற்ற ஸ்டாலின் ஆட்சி திளைப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கன்னியாகுமரி மாவட்டம் ஈசாந்தி மங்கலம் பகுதியில் கஞ்சா வைத்திருந்த பெயிண்டர் சிக்கினார். போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கையில் திமுக அரசு தோல்வியடைந்துள்ளதாக பொதுமக்கள் விமர்சனம். ஹவுரா கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் ரயிலில் கடத்தி வந்த 8 கிலோ கஞ்சா சிக்கிய நிலையில் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் நாகர்கோவில் வந்த ரயில்களில் இருந்து 30 கிலோ கஞ்சா கைப்பற்றல். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் மாநிலம் விட்டு மாநிலம் கஞ்சா கடத்தல்கள் ரயில் மூலமாக அதிகரித்துள்ளதாக குற்றச்சாட்டு. திமுக ஆட்சியில் ஸ்டாலின் அந்நிய முதலீடுகள் குறித்து பேசும் நிலையில் போதைப்பொருள் கடத்தல் மட்டும் தினசரி இறக்குமதியாவதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. தாய்லாந்து சுற்றுலா சென்று கஞ்சா வாங்கி வந்து விற்பனைக்காக வைத்திருந்த 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஓஜி கஞ்சாவுடன் 3 பேர் சிக்கினர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் அடிப்படை வசதி இல்லாததை கண்டித்து மாணவ மாணவிகள் போராட்டம். சுற்றுச்சுவர் இல்லாததால் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாகவும், மண் சாலையால் மழைக்காலத்தில் சேற்றில் நடக்க வேண்டிய அவல நிலை தொடர்வதாகவும் 300க்கும் மேற்பட்டோர் வகுப்பை புறக்கணித்து விடியாத அரசுக்கு எதிராக கண்டன கோஷம். சென்னை மெரினா கடற்கரை பகுதியில் படகோட்டுதல் அகாடமிக்காக ஒதுக்கப்பட்ட நிலத்தில் உரிமை இல்லை என தெரிந்தும் வாகன நிறுத்துமிடும் பணிகளை தொடங்கிய சென்னை மாநகராட்சி. ஒரே இடத்தில் இரு அரசு அமைப்புகள் தனித்தனியே திட்டங்களை முன்னெடுப்பது தமிழக நிர்வாக ஒருங்கிணைப்பு எவ்வளவு பலவீனம் என வெளிப்படுத்துவதாகவும், அனுமதி, திட்டமிடல், தகவல் பரிமாற்றமின்றி செயல்படும் இந்த அணுகுமுறை அரசு திட்டங்களின் நம்பகத்தன்மையையே கேள்விக்குள்ளாக்குவதாகவும் மக்கள் விமர்சனம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் 150 ஆண்டுகள் பழமையான முன்னாள் குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணன் பயின்ற அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கட்டடம் பாழடைந்து வகுப்பறைகள் பூட்டப்பட்டு 3 ஆண்டுகளாக பயன்பாட்டில் இல்லாத அவலம். பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் ஆய்வு என்ற பெயரில் நாடகம் நடத்திய நிலையில் நடவடிக்கை ஏதும் எடுக்கப்படாதது திமுக அரசின் உண்மை முகத்தை வெளிக்காட்டியுள்ளது. அமைச்சர் ஐ. பெரியசாமி மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது அமலாக்கத்துறை பதிவு செய்த பண மோசடி வழக்கில் இடைக்கால நிவாரணம் வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. அமலாக்கத்துறைக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்ட நீதிபதிகள் ஜனவரி 5ஆம் தேதிக்குள் பதிலளிக்க அறிவுறுத்தி வழக்கு விசாரணை தொடரும் என அறிவிப்பு. சென்னை தாம்பரம் மாநகராட்சியில் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை பிரச்சினைகள் தீராத நிலையில் 1 கோடி ரூபாய் செலவில் செல்ல பிராணிகளுக்கான தகன மையம் அமைக்கப்படுவதாக வெளிவந்த அறிவிப்பால் மக்கள் அதிர்ச்சி. தெருநாய் பிரச்சினை, சுகாதார குறைபாடுகள் நாள்தோறும் தலை தூக்கும் சூழலில் மனித வாழ்க்கைக்கான அடிப்படை வசதிகளை விட விளம்பர அரசியலுக்கான திட்டங்களிலேயே திறனற்ற திமுக அரசு கவனம் செலுத்துவதாக பலரும் கடும் விமர்சனம். ஒரு காலத்தில் இரவோடு இரவாக விளம்பர பேனர்களை அகற்றி எரித்த விடியாத திமுக அரசு தற்போது சென்னை மாநகரத்தில் 12,000 தெருவிளக்கு கம்பங்கள், 1,500 பூங்காக்கள், பேருந்து நிறுத்தங்கள் என விளம்பர ஏலம் விட்டு ஆண்டுக்கு 73 கோடி ரூபாய் வருவாய் இலக்கு நிர்ணயித்துள்ள அவலம். பாதுகாப்பு, அரசியல் தடை என்ற போர்வையில் மீண்டும் விளம்பரங்கள் மூலம் உடன்பிறப்புகளுக்கான உண்டியல் நிரப்பும் முயற்சியா என்று பொதுமக்கள் சரமாரி கேள்வி. அரியலூரில் அரசு நிர்ணயித்ததை விட குறைவான ஊதியம் வழங்கப்படுவதாகவும், நகராட்சியில் நடைபெறும் முறைகேடுகளை கண்டித்தும் ஊர்வலமாக வந்து நகராட்சி அலுவலகத்தில் மனு அளித்த தூய்மை பணியாளர்கள். தூய்மை பணியாளர்களின் உழைப்பை உறிஞ்சும் ஸ்டாலின் அரசு ஊதியத்தை மட்டும் முறையாக வழங்காதது ஏன் என பொதுமக்கள் கேள்வி.
கடந்த 3 ஆண்டு காலமாக சம்பளத்தை ஏற்றாமல் வெறும் 382 ரூபாய் நாள் கூலி என்கின்ற அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் இவ்வளவு குறைவான சம்பளம் எங்கேயுமே கிடையாது. மேலும் வார விடுமுறை என்கின்ற அடிப்படையில் 2 மணி நேரம் மட்டுமே லீவு கொடுத்து ஒரு மாசத்துக்கு 4 நாள் சம்பளத்தை பிடிக்கிறார்கள். தீர்வு ஏற்படவில்லை என்றால் ஊதிய உயர்வுக்காக ஒரு வேலைநிறுத்த போராட்டம் என்பது தவிர்க்க முடியாததாகிவிடும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். தருமபுரி மாவட்டத்தில் உள்ள கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் முறையாக பணியை தொடங்காததால் கரும்புகள் அறுவடை செய்யப்படாமல் பூக்க தொடங்கியுள்ளதால் எடை குறையும் அபாயம். திமுக அரசின் அலட்சியத்தால் கடும் வருவாய் இழப்பை சந்திக்க நேரிட்டுள்ளதாக கரும்பு விவசாயிகள் வேதனை. அரசியல் பண பலத்தை வைத்துக் கொண்டு மணல் மற்றும் கனிம வள கொள்ளை கும்பல் மாஃபியா போல் செயல்படுவதாக சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி. 5 கோடி ரூபாய்க்கு கனிம வளம் கொள்ளையடிக்கப்படும் நிலையில் 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதிப்பதில் என்ன பயன் என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் சட்டவிரோத மணல் மற்றும் கனிம வள கொள்ளையை தடுக்க அதிகாரிகள் ஆய்வுகள் மேற்கொள்ள அறிவுறுத்தல். மதுரை திருப்பரங்குன்றம் மலை தீப தூணில் தீபம் ஏற்றுமாறு தான் பிறப்பித்த உத்தரவை அதிகாரிகள் மதிக்கவில்லை. தான் பிறப்பித்த உத்தரவை மதிக்காதது ஏன் என கேள்வி எழுப்பிய உயர்நீதிமன்ற நீதிபதி GR சுவாமிநாதன், மதுரை மாவட்ட ஆட்சியர், மாநகர காவல் ஆணையர், அறநிலையத்துறை அதிகாரி ஆகியோர் நேரில் ஆஜராக உத்தரவு. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்றுவது தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கில் 5வது நாளாக நடைபெற்ற விசாரணை நிறைவு. சமரசத்திற்கு வாய்ப்பு இல்லை என நீதிமன்றம் கருத்து தெரிவித்த நிலையில் வழக்கின் அனைத்து அம்சங்களிலும் விசாரணை இன்றும் தொடரும் என அறிவிப்பு. தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி அருகே உள்ள கடனாநிதிக்கு நீர்வரத்து 1000 கன அடியாக உள்ள நிலையில் அணையிலிருந்து 400 கன அடி நீர் வெளியேற்றம். ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு அதிகரிக்க உள்ளதால் கரையோர மக்கள் எச்சரிக்கையாக இருக்க அறிவுறுத்தல். சென்னை கடற்கரையில் கோடிக்கணக்கில் நிதி ஒதுக்கி ஆமைகளை காக்கும் திட்டங்களை அறிவித்த தமிழக அரசின் கண்காணிப்பை மீறி தினம்தோறும் ஆமைகள் செத்து கரை ஒதுங்கும் அவலம். ஒரே நாளில் 35 கடல் ஆமைகள் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் ஆமைகள் கண்காணிப்புக்கு ஒதுக்கிய கோடிகள் எங்கே என ஆமை ஆர்வலர்கள் கேள்வி. பாரபட்ச போக்கை கண்டித்தும் நிலுவைத் தொகை, பதவி உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் கோவை அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர்கள் உள்ளிருப்பு போராட்டம். தங்களின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் செயல்படும் திமுக அரசு மற்றும் பல்கலைக்கழக நிர்வாகத்திற்கு எதிராக முழக்கமிட்ட பேராசிரியர்கள். நிலுவையில் உள்ள பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, ஊதிய நிர்ணயம் சென்னை அனானிஸ்டிக்கும் எங்களுக்கும் பார்சியாலிட்டி இல்லாத சமமான போக்கை வலியுறுத்தி 16 உறுப்பு கல்லூரிகளும் ஆசிரியர் சங்கமும் சேர்ந்து உள்ளிருப்பு போராட்டத்தின் மூலம் வலியுறுத்தி வருகின்றோம். மதுரை LIC கிளையில் ஏற்பட்ட தீ விபத்தில் பெண் மேலாளர் பலி. தீயணைப்புத் துறையின் 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு பெண் மேலாளர் உடலும் தீ காயத்துடன் உதவி நிர்வாக அதிகாரியும் மீட்பு. கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு அருகே நல்லாட்டிப்பாளையம் கிராமத்தில் நடைபெற்ற கோவில் திருவிழாவில் ராட்டினத்தை இயக்கிய போது மின்சாரம் தாக்கியதில் வடமாநில ஆபரேட்டர் உயிரிழப்பு. பொதுமக்கள் கூடும் இடங்களில் முறையாக மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதா என சோதிக்காத விடியாத அரசின் மின் வாரியம் கோமா நிலையில் உள்ளதா என பொதுமக்கள் கேள்வி. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் உள்ள பிரசித்தி பெற்ற முருகன் கோவிலுக்கு நவம்பர் மாத காணிக்கையாக 3,81,96,785 ரூபாய் கிடைக்கப்பெற்றதாக கோவில் நிர்வாகம் அறிவிப்பு. 1 கிலோ 139 கிராம் தங்கம், 18 கிலோ 52 கிராம் வெள்ளி, 815 வெளிநாட்டு கரன்சிகளையும் காணிக்கையாக செலுத்திய பக்தர்கள். பினாங்கு நாட்டிலிருந்து சென்னை வந்த விமானத்தில் கடத்தி வரப்பட்ட 4 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை பறிமுதல் செய்த சுங்கத்துறை அதிகாரிகள். விடியாத ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகத்திற்கு முதலீடுகள் வருகிறதோ இல்லையோ, வெளிநாடுகளிலிருந்து கடத்தல் பொருட்கள் தொடர்ந்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு.
தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் உறுப்பு கல்லூரிகள் மீதான பாரபட்சமான மாற்றாந்தாய் மனப்பான்மையை கைவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அண்ணா பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகளின் ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டம். சென்னை அண்ணா பல்கலைக்கழக நிர்வாகம் மற்றும் தமிழ்நாடு அரசிற்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி பல்கலைக்கழக வளாகத்திலேயே ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டம். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே கல் குவாரிகளை மூட வலியுறுத்தியும் புதிய குவாரிகளுக்கு அனுமதி வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் விடியாத அரசின் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட கிராம மக்கள் போராட்டம். நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவதால் விவசாயம் அழிந்துவிடும் அபாயம் உள்ளதாகவும் வெடி சத்தத்தால் வீடுகளில் குடியிருக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் வேதனை. பழைய குவாரிகளை ஆய்வுபடுத்திட்டு புது குவாரிகளை திறக்கிறதுக்கு அனுமதியே கொடுக்க கூடாது. இதுதான் இந்த மக்களோட பெரிய கோரிக்கையாவே இருக்கு. ஆனா இதை யாருமே சரியா கேரண்டியா கொடுக்க மாட்டாங்க, உறுதியே சொல்ல மாட்டாங்க. புதுசு வராதுன்றதை எந்த அதிகாரியும் சொல்ல மாட்டாங்க. வரும் பர்மிஷன் கேட்பாங்கன்றாங்க. பர்மிஷனும் கேட்க வேணா, ஒண்ணும் கேட்க வேணா, ஆரம்பிக்கவே கூடாதுதான் மக்களோட கோரிக்கையே. பூராமே இன்னைக்கு வயசானவங்கல இருந்து எல்லாருமே இன்னைக்கு பனி என்ன அடிச்சிட்டு இருக்கு, பூராமே உடம்பு முடியாதவங்க எல்லாரும் இங்க ஏன் உட்காந்துருக்காங்க? எதிர்கால சந்ததிக்காக, அவங்களுக்காக இங்க இவங்க எல்லாம் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வழக்கற்றுப்போன மற்றும் காலாவதியான 71 சட்டங்களை ரத்து செய்ய அல்லது திருத்தக் கோரும் மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றம். காலாவதியான சட்டங்களை நீக்குவது, சட்டம் இயற்றும் செயல்பாட்டின் போது ஏற்பட்ட பிழைகளை சரி செய்வது மற்றும் சில சட்டங்களில் உள்ள பாகுபாடுகளை அகற்றுவதே இந்த மசோதாவின் நோக்கம் என மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மெக்வால் பேச்சு. டெல்லி ஆனந்த் விகார், இந்தியா கேட் உள்ளிட்ட முக்கிய பகுதிகளில் நாளுக்கு நாள் காற்று தர குறியீடு மிகவும் மோசமடைந்து வருவதால் பொதுமக்களுக்கு சுவாச பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. வாகனங்களுக்கு எரிபொருள் நிரப்ப மாசு கட்டுப்பாட்டு சான்றிதழை கட்டாயப்படுத்தி டெல்லி அரசு நடவடிக்கை. சென்னையிலிருந்து கோவை, மதுரை, கன்னியாகுமரி உட்பட பல்வேறு வழித்தடங்களில் இயக்கப்படும் ரயில்களின் வேகத்தை கணிசமாக அதிகரிக்க தெற்கு ரயில்வே முடிவு. இதனால் ரயில் பயண நேரம் 40 நிமிடம் வரை மிச்சமாகும் என்றும் இதற்கான ரயில்களின் பட்டியல் விரைவில் வெளியிடப்படும் என்றும் தெற்கு ரயில்வே அதிகாரிகள் தகவல். பாகிஸ்தான் வான்வெளியில் இந்திய விமானங்கள் பறப்பதற்கான தடை ஜனவரி 23ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக அந்நாட்டின் விமான நிலையங்கள் ஆணையம் அறிவிப்பு. பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை அடுத்து இந்திய விமானங்கள் பாகிஸ்தான் வான்வெளியில் பறக்க தடை நீட்டிப்பு. 2 நாள் பயணமாக இஸ்ரேல் சென்றுள்ள இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அந்நாட்டு அதிபர் ஐசக் ஹெர்சோகை சந்தித்து பேச்சுவார்த்தை. தொழில்நுட்பம், பொருளாதாரம், திறன் மேம்பாடு, உள்கட்டமைப்பு, பாதுகாப்பு ஆகியவற்றில் ஒத்துழைப்பை அதிகப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக அமைச்சர் ஜெய்சங்கர் சமூக வலைதளத்தில் பதிவு. லக்னோவில் நடைபெறவிருந்த இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகள் இடையிலான 4வது சர்வதேச T20 கிரிக்கெட் போட்டி ரத்தானதால் கிரிக்கெட் ரசிகர்கள் ஏமாற்றம். கிரிக்கெட் மைதானத்தில் நடுவர்கள் கள ஆய்வு செய்த நிலையில் கடும் பனிமூட்டம் நிலவியதால் போட்டி ரத்து.